எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி வச்ச வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாம், பண்ண போகிறது நம்ம அண்ணன் தான். எப்படி பண்ண போகிறாரு, எந்த முறையில் பண்ண போகிறாருன்னு எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. என்னென்னு இப்போ காட்டுறேன். அரைச்ச வத்த குழம்புக்கு இங்கே பாருங்கள், தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கிறாரு, அப்புறம் வந்து மணத்தக்காளி எடுத்து வச்சுருக்கிறாரு. இது வந்து 30 கிராம் மணத்தக்காளி, பூண்டு வந்து 100 கிராமு, கடுகு 20 கிராமு, வெந்தயம் 20 கிராமு, அதுக்கு தேவையான சிஞ்சிலி ஆயில். பார்த்தீங்களா, அவர் கத்தி வச்சுருக்க ஸ்டைலில் பார்த்தீங்களா, இதுதான் அவருடைய கத்தி. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இந்த கடாயில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அழகாக வச்சுட்டு பாருங்க. பார்த்தீங்களா, அண்ணா ஆயில் ஊற்றிட்டாரு. இப்போ இதில் எத்தனை எம்எல்னா ஊற்றிருப்பீங்க? 250 லிட்டர். இப்போ எவ்வளோ என்னென்ன ஊற்றிருக்கீங்க? 250 ml. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 250 ml ஊற்றிருக்காரு. அதாவது நான் பாட்டிலாக காட்டினேன், அவர் எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். 250 ml ஊற்றிருக்காரு. இப்போ தாளி போட போகிறாரு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகுண்ணா போட்டார். கடுகு அதான் அந்த மைல்டாக சூடு ஆகணுன்னா போட்டார். கடுகு பொரியுது பாருங்க. வறுத்து அரைச்ச வத்த குழம்பு. நம்ம வத்த குழம்பு டைரெக்டாக அரைச்சி பார்த்துருப்போம். அண்ணன் எல்லாமே பேஸ்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. எந்த மெத்தடில் எப்படி பண்ணுறாருங்கிற பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. வெந்தயம், கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் போட்டாப்புல. அவ்வளோதான், கிண்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. அடுத்து பூண்டு எடுத்து வச்சுருந்தாருல, 100 கிராம் பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காரு. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க? மணத்தக்காளியா? பூண்டு வதங்கிருச்சா? பார்த்தீங்களா, பூண்டு நல்லா ப்ரௌனிஸாக வதக்கிட்டார். பார்த்தீங்களா, இப்போ போடுறாரு பாருங்க மணத்தக்காளியை. அவ்வளோதான், போட்டார். என்ன வாசனை வருதுன்னா நல்லண்ணா சிஞ்சிலி ஆயில். எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து எடுத்து போடுறேன். பட் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் நாங்கள் இது அப்படியே லைவாக தான் போடுறேன். எதுவுமே கட் பண்ணல, எதுவும் பண்ணல. மொபைலில் தான் வீடியோ எடுத்து போடுறேன். கேமராலாம் கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் வசதியும் கிடையாது. பாருங்கள். அடுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறாரு. போடுங்கண்ணா. போட்டார் பார்த்தீங்களா. நல்லா கிண்டராக இருப்பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா வதக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, வந்து அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி இருக்குல்ல, அது வந்து டோட்டலாகவே ட்ரை ஆயிடணும். அப்போ தான் வந்து நம்ம வெளியவே வச்சுட்டா கூட மறந்து அது கெட்டு போகாது. ரெண்டாவது இதில் நம்ம புளி சேர்க்குறோமா, நார்மலாகவே கெட்டு போகாது. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி அப்படி ட்ரை ஆக 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 அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த டேஸ்ட் எப்படின்னா இருக்கும், மீன் குழம்பு மாதிரி இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இருக்குமா? என்னென்ன சொல்கிறீங்க? வத்த குழம்போட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் இல்லை. வத்த குழம்பு அப்படியே நாக்கில் எச்சு ஊறுமா? சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட அண்ணன் வந்து ஃபுல்லாக வதக்கிட்டாரு. ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட தண்ணி இருக்குது, கொதிக்குது. தெரியுதா உங்களுக்கு சைடில்? அந்த தண்ணி இருக்கவே கூடாது. அது ரொம்ப ட்ரை ஆகி அப்படி தொக்கு மாதிரி வரும்போது அந்த தக்காளியும் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது எப்படின்னா நீங்கள் 1 மாதம் யூஸ் பண்ணலாம் வச்சு, கெட்டே போகாது. ஏன்னா இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள்? 30 நாள் யூஸ் பண்ணலாம். 30 நாள் கெட்டு போகுமா? கெட்டு போகாதா? வெளியே வைக்கலாமா இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் யூஸ் பண்ணணுமா? ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், வெளியே வச்சு யூஸ் பண்ணலாமா? பார்த்துக்கங்க. கை போடாமல் செம்மையாக வாசனை வருது. அடுத்து தக்காளி ஊற்ற போகிறாரு. ஊற்றாங்க. அரைச்சி வச்ச தக்காளி. எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா இவர் ரெடி பண்ணுறதுக்கு? கிட்டத்தட்ட அவ்வளோதான். இது தக்காளியோட தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். ஏன்னா நல்லா எவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்க. நல்லா கொதிக்க போகுது. கலர் அப்படி பார்த்தீங்களா, அந்த ரெட்டிஸ் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம உண்மையிலே நம்ப மாட்டீங்க, அந்த கலர் பாருங்கள். நாங்கள் எந்த மசாலாவும் எதுவுமே போடல. தக்காளி பேஸ்ட் ஊற்றினோன்னா அந்த கலர் வருது பாருங்கள்.
இப்போ அடுத்து வந்து மசாலா போட போகிறாரு. இப்போ என்ன போட போகிறாருன்னா ஃபஸ்ட்டு உப்பு போடுறாரு. போடுங்க, நான் கேமரா காட்டியே போடுங்க. ஒரு ஸ்பூனு. இந்த ஸ்பூன் வந்து A1 ஸ்பூனு. கரெக்டாக 2.5 ஸ்பூன் போட்டிருக்காரு. இது கரெக்டாக இருக்குமாண்ணா 2.5 ஸ்பூனு? மஞ்சத்தூள் போதும். அடுத்து மிளகாய் தூள். ஆமாண்ணே, பாருங்க 1 2 குழம்பு மிளகாய் தூள். இதெல்லாம் நான் பேசணும்ல, யூடியூப்ல போடும்போது அந்த லைன் வரும். கேட்கும். போடுங்க மல்லித்தூள். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ நான் அடுத்து கொதிக்க வச்சுட்டு புளி தான் ஊற்றுவார் அடுத்து லாஸ்ட்டு. ஃபினிஷிங்கில் தான் அண்ணன் வந்து வெள்ளத்தை போட்டு ஃபினிஷ் பண்ணுவார். பாருங்க, மசாலாலாம் நல்லா போட்டு இது பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து புளி தண்ணி ஊற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க? புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறீங்க. ஊற்றுங்கண்ணா, ஊற்றுங்க. இந்த மாதிரி வெள்ளை புகை வரணும். அந்த வெள்ளை புகையோட தன்மை தான் இது. எவ்வளோ புளி தண்ணி ஊற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலுக்கு ஒரு பவுல் ஊற்றிருக்காரு. எவ்வளோ கலர் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வத்தக்குழம்பு கலர் அப்படியே வந்துச்சு பாருங்க. அட்ராக்ஷன் அதான் லுக்கு. வத்தக்குழம்போட ரகசியமும் இதுதான், இந்த கலர் தான். நம்ம ஆக்சுவலி கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், இது ஜென்ரலாக வர கலர் தான். கரெக்டாக 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்காரு. 5 நிமிஷம் நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் மொபைலுங்கிறதுனால. நல்லா கலகதான் கொதிச்சிச்சா. இப்போ ஃபினிஷிங் வந்து அண்ணன் வந்து வெள்ளத்தை போட போகிறாப்புல. சீக்ரெட்டு இதான், நம்ம சீக்ரெட் மசாலா. ஆமாம், போட்டார் பார்த்தீங்களா. இது எத்தனை கிராம் வெல்லம் போட்டிருக்கீங்க அண்ணன்? 100 கிராம். கரெக்டாக 100 கிராம். 100 கிராம் வெல்லம் போட்டிருக்காப்புல. வத்த குழம்பு, சூடான சுவையான வத்த குழம்பு ரெடி. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணா ஒரு ஸ்பூனில் நாங்கள் டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். சரி, இப்போ ஆஃப் பண்ணும்போது நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம வந்து அந்த வத்த குழம்பு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்பூனில் இருந்து எடுத்து இது பண்ண போகிறோம். இருங்க ஒரே நிமிஷம். செம்ம டேஸ்டாக இருக்குங்க. வேற லெவலு, சூப்பராக இருக்குண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கண்ணா. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவே வேணும்.